தேசிய தலைவர்களின் பிரச்சாரம் தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வராங்க. பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளோட தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டோட பல பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக மட்டுமே கோலோச்சி வரும் நிலையில கூட்டணியில இடம்பெற்றிருக்கும் தேசிய கட்சியோட அகில இந்திய தலைவர்கள் இங்க வந்து பிரச்சாரம் செய்யறதால தேர்தலில் தாக்கம் ஏற்படுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தேசிய தலைவர்களின் பிரச்சாரம் அந்த கட்சிகளுக்கும் கூட்டணிகளுக்கும் வாக்குகளை பெற்று தருமா? தேசிய கட்சி தலைவர்களை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அணுகுகிறார்கள்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தமிழ்நாடு தேர்தல் களம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. வரும் 23ஆம் தேதி நடக்கும் தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தாவேகான்னு 4 முனை போட்டி நிலவுது. வலுவான கூட்டணி அமைத்திருக்கும் திமுக பிரச்சார களத்துல வேகம் காட்டிட்டு வருது. ஒருபுறம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மறுபுறம் துணை முதலமைச்சர் உதயநிதி, எம்பி கனிமொழி, கூட்டணி கட்சி தலைவர்களான வைகோ, திருமாவளவன், சண்முகம், வீரபாண்டியன், பிரேமலதா ஆகியோரும் தீவிரமா பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. அதிமுக பாஜகவை கடுமையா தாக்கி பேசியும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் அடுத்து செய்ய போகும் திட்டங்களை எடுத்து கூறியும் வாக்கு சேகரித்து வருது திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் எடப்பாடி பழனிசாமி தனி ஆளா தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வராரு. செல்லும் இடமெல்லாம் திமுக ஆட்சியையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோரையும் கடுமையா விமர்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி அடுத்து அதிமுக ஆட்சிக்கு வந்தா செய்யப்போகும் திட்டங்களை பட்டியலிட்டு தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டுட்டு வராரு. அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்களான நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோரும் திமுகவை கடுமையா சாடி பரப்புரையில ஈடுபட்டுட்டு வராங்க. வழக்கம் போல தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒற்றை ஆளா தமிழ்நாடு முழுக்கவும் 234 வேட்பாளர்களை ஆதரிச்சு தீவிர பரப்புரையில ஈடுபட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் புதிய அரசியல் சக்தியா உருவெடுத்து இருக்கிற தாவேகாவை பொறுத்தவரை களத்துல பெரிய அளவில் வரவேற்பு இருக்கு. ஆனா அதன் தலைவர் விஜய் பிரச்சாரத்துல பெரிய ஆர்வம் காட்டல அப்படின்னாலும் அவர் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்கள் பெரும்பாலும் பிரச்சார களத்துல தீவிரமா செயல்பட்டு வரதையும் பார்க்க முடியுது. மத்தியில் ஆளும் கட்சியான பாஜக, அதிமுக கூட கூட்டணி அமைச்சிருக்கு. எதிர்கட்சியான காங்கிரஸ், திமுக கூட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்குது. தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்திற்கு வரும்போது அவங்களோட பேச்சு பெரிய முக்கியத்துவம் பெறுது. பாஜக சார்பில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் ஆகியோர் தமிழ்நாட்டில் தீவிர பரப்புரையை மேற்கொண்டுட்டு வராங்க. காங்கிரஸை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முதல் முறையா கடந்த 18ஆம் தேதி தான் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. பாஜகவை பொறுத்தவரை பிரதமர் மோடி தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணி நடத்திய 2 மாநாட்டத்துக்கு வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. அமித்ஷாவோ கடந்த ஆண்டே தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு தேர்தலுக்கு பாஜகவை தயார் செஞ்சாரு. இறுதிக்கட்ட பிரச்சாரத்திற்கு தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரது அந்த கட்சியோட தொண்டர்களை உற்சாகப்படுத்தும்னு சொல்லப்படுது. தேசிய தலைவர் அப்படின்றதால அதற்கே ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு கிடைக்கிறதால தேர்தலில் ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தி வருதுன்ற வாதத்தையும் நாம புறந்தள்ள முடியாது. தேர்தல் சமயத்துல இறுதிக்கட்ட பிரச்சாரம் ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. கடைசி நேர பேச்சுகள், வாக்குறுதிகள் வாக்குகளா மாறினதையும் சில விஷயங்கள் எதிரா திருமண நிகழ்வுகளும் நடந்திருக்கு. விஜயோட அரசியல் வருகையால கணிக்க முடியாத தேர்தல் களமா தமிழ்நாடு தேர்தல் களம் மாறி இருக்குன்னு சில தேர்தல் கணிப்பாளர்கள் சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சியை பிடிக்கும்னு, சில கருத்து கணிப்புகள் அதிமுக ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த 5 ஆண்டுக்கு தங்களை யார் ஆட்சி செய்யணும்னு வரும் 23ஆம் தேதி தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்ய போறாங்க. அது என்ன அப்படின்றது மே 4ஆம் தேதி தெரிய வரும்.